தெரிவித்தார்கள். தமிழகத்தில் மிக பிரபலமான அனைத்து முதலியார் வெள்ளாளர் சங்கங்களின் பேரவை சார்பாக 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டு அதற்காக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் சென்னை ஷெனாய் நகரில் உள்ள அனைத்து முதலியார் வெள்ளாளர் சங்கங்களின் பேரவை தலைமை அலுவலகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். அனைத்து முதலியார் வெள்ளாளர் சங்கங்களின் பேரவையின் தலைவரும் முதலியார் வெள்ளாளர்களின் பாதுகாவலர் திரு வ.ப. பழனி அவர்கள் தலைமையில் திமுக ஆதரவு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து பேசி திராவிட முன்னேற்ற கழக சார்பாக முதலியார் வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளரை ஆதரிக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. தமிழ்நாடு வெல்லும். சென்னை அண்ணா நகர் தொகுதி வேட்பாளர் திரு நே. சிற்றரசு அவர்கள் அனைத்து முதலியார் வெள்ளாளர் சங்கங்களின் பேரவையின் தலைமை அலுவலகத்தில் வந்து தலைவர் திரு வ.ப. பழனி அவர்கள் மற்றும் நிர்வாகிகளை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்து பின்பு வாக்கு சேகரித்தார். அண்ணன் பழனி அவர்கள் உட்பட எல்லோருக்கும் சேர்ந்து நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பகுதி செயலாளர், நம்முடைய அருமை சகோதரர், நம்முடைய சொந்தம், நம்முடைய பரமசிவம் அவர்கள் பேசும்போது சொன்னார், அவரும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு, நம்ம கண்டிப்பா ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யணும், அந்த கூட்டத்துல நம்ம போய் கண்டிப்பா பேசணும், நம்ம யார் யாருன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும். அப்பதான் இது காலம் கடந்து இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் இந்த சொந்தம் அழியாமல் இருக்கும், இந்த உறவு அழியாமல் இருக்கும். எல்லோருக்குமான அடையாளத்தை இந்த சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகின்ற எனக்கும் நம்முடைய சொந்தங்களுக்கும் ஒரு அடையாளம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இங்க நான் வந்ததோடு மட்டுமல்ல, இதையும் தாண்டி நம்முடைய தொப்புள்கூடிய உறவுகள் தொடர வேண்டும். எப்போதும் உங்களில் ஒருவனாக நான் பயணிப்பேன். எந்த விதமான கோரிக்கைகள் என்றாலும் சரி, அதையும் தாண்டி எந்த விதமான உரிமையோடு கேட்கின்ற ஒரு வாய்ப்பும் சரி நமக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. பேரவையின் தலைவர் திரு வ.ப. பழனி அவர்கள் அண்ணா நகர் தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நே. சிற்றரசு அவர்களுக்கு சால்வை அணிவித்து நம் சமுதாயத்தை சேர்ந்த திமுக வெற்றி வேட்பாளரை ஆதரித்து பின்பு சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். முதலியார் வெள்ளாளர் சொந்தங்களே, ஒன்று சேர்வீர். திமுகவில் இருக்கும் நம் சமுதாய வேட்பாளரை வெற்றி அடைய செய்வீர். நன்றி. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் உங்கள் பேரவை சார்பாக யார் ஆதரிக்கிறீங்க பற்றி சொல்லுங்கள். முதலில் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து நம் சமுதாய உறவுகளுக்கும், இந்த நேரலை மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் உறவுகளுக்கும், சக்சஸ் டிவி நேயர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்டது இந்த அமைப்பு எதுக்காக நம்ம பண்ணோம் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். நான் அனைத்து முதலியார் வேளாளர் சங்க பேரவை ஆரம்பித்த நோக்கமே பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நம் சமுதாய உறவுகளும் பல்வேறு பட்டங்களாக பிரிந்து இருந்தாலும் அவர்களை ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாம் ஆரம்பித்தோம். கடந்த 2 வருடங்களாக இந்த இயக்கம் பெரிய அளவிலே தமிழ்நாடு முழுவதும் பல நல்ல காரியங்களை செயல்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நம் சமுதாய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம்.
அதில் முக்கியமாக நம்முடைய வழக்கறிஞர் பிரிவு சார்பாக இலவச சட்ட ஆலோசனை கூட்டம், அதே மாதிரி நம்ம ஐடி விங் சார்பாக வாட் இஸ் நெக்ஸ்ட்ன்றது, அதாவது குழந்தைகளுக்கு அடுத்து என்ன படிக்கணும், +2 படிக்கிற பசங்களுக்கு, அதே மாதிரி மகளிர்களுக்கு பல்வேறு திட்டங்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் என்ன பண்ணாலும் நம் சமுதாயத்தில் நாம் ஒரு காலத்தில் அனைத்து துறைகளிலும் முன்னோடியாக இருந்த நாம் இன்று அனைத்து துறைகளிலும் பின்னோக்கி இருக்கின்றோம். நம்முடைய அனைத்து அதிகாரத்தையும் இழந்த அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கு நாம் முக்கியமாக செயல்பட வேண்டியது அரசியலே. அப்படி பார்க்கும்போது இந்த அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நம் சமுதாயத்துக்கு பல்வேறு கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நலத்திட்டங்கள் பல்வேறு விஷயங்களில் நமக்கு உதவியாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம். அதன் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பேட்டி மூலமாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் கொண்டு போகிற ஒரு விஷயமும் அவர் எந்தவித பாகுபாடின்றி எங்களுக்கு உதவி புரிஞ்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஐயா வ.உ.சி. பிள்ளை அவர்களின் 150வது ஆண்டு விழா அரசு விழாவாக எடுக்க வேண்டும், அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் நேரில் வந்து மாலை அணிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். அவர் அதை ஏற்று உடனடியாக அந்த 150வது ஆண்டு விழாவில் தமிழ்நாடு முழுவதும் ஐயா வ.உ.சி. சிலைக்கும் மாலை அணிவித்து, அதேபோல் அவருடைய பல்வேறு புத்தகங்களை அரசுடைமையாக்கி அவருடைய பல திட்டங்களை செயல்படுத்தினார், மக்களுக்கு தெரியப்படுத்தினார். அதே போல் கலைவாணர் அரங்கத்தில் வந்து கலைவாணர் சிலை வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம். அதையும் கடந்த ஒரு 8 மாதங்களுக்கு முன்னர் முதலமைச்சர் அவர்கள் கலைவாணர் சிலை அந்த கலைவாணர் அரங்கத்தில் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு விஷயம் அதே மாதிரி துளுவேலாளர் சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்த பட்டியலில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அதாவது இந்த முக்குலத்தோர் என்பது பார்த்திங்கன்னா அகமுடியார் தனி, துளுவேலாளர் அகமுடியார் தனி. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேக்வர்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 1A வந்து அகமுடியார் பிலாங்ஸ் டு முக்குலத்தோர் ப்ராக்கெட்டில் வந்து சதர்ன் ஜோன் அப்படின்னு இருந்தது. 1B வந்து பார்த்திங்கன்னா அகமுடியார் பிலாங்ஸ் டு நார்தர்ன் ஜோன். 3வது 1C வந்து தொழுவ இருந்தது. பட் சில விஷயத்தினால சில சமுதாயத்தில் சார்ந்த அந்த நேரத்தில் 1980 பிற்பட்டோர் பட்டியல் சேர்மனாக இருந்த ஒருவர் நம் சமுதாயத்தை துளுவேலாளர் சமுதாயத்தை பிற்படுத்தோர் பட்டியலேருந்து முற்பட்டோர் பட்டியலில் மாற்றிட்டாங்க. அப்போ இருந்த நம் தலைவர்கள் அன்றைய முதலமைச்சரிடம் கேட்டு, அப்போ புரட்சித் தலைவர் தான் எம்ஜிஆர் தான் முதலமைச்சராக இருந்தார், அவர்கிடம் கேட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்ன உடனே அவர் வந்து அன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் அவர் அலுவலகத்தில் இருந்தபோது நம்முடைய டாக்டர் B.M. சுந்தரவதனம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறாரு, ஒரு கோரிக்கைக்காக வராரு தெரிஞ்ச உடனே அவரே கீழே இறங்கி வந்து, ஐயா நீங்கள் ஏன் வந்தீங்க, நாங்களே செஞ்சுருப்போமே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒரு முதலமைச்சர் நேரில் பார்த்து தான் நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு இதை வச்சு, அப்போ என்ன கோரிக்கை நீங்கள் எடுத்து வந்திருக்கீங்க கேட்கும்போது இந்த மாதிரி துளுவேலாளரை வந்து முற்பட்டோர் பட்டியலில் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னோன்னா உடனடியாக அந்த ஆணையை ரத்து செய்து மீண்டும் பிற்பட்டோர் பட்டியலில் வச்சார். அப்போ வைக்கும்போது அந்த நேரத்தில் இந்த பிற்பட்டோர் பட்டியல் சேர்மன் என்ன செஞ்சார்னா வேண்டுமென்றே குளறுபடியாக அகமுடியார் இன்க்ளூட் துளுவ ஆர் தொழுவன்னு வச்சுட்டாங்க. அது பல காலங்கள் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போது இந்த முக்குலத்தூர் அகமுடியாரில் பல்வேறு பேருக்குள்ள உள்குழப்பம்னால அவங்க தன்னை வலிமை காட்டுறதுக்காக வட மாவட்டத்துக்குள்ள அகமுடியார்களை ஒன்றிணைத்து நாங்கள்லாம் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அது நம்ம தவறுன்னு சொன்னோம். ஏன்னா அவர்கள் வந்து போர்க்குடி சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நாம் அனைவரும் வேளாண் குடி சார்ந்தவர்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கை முறை வாழ்வியல் முறை வேறு, எங்கள் வாழ்வியல் முறை வேறு என்று சொல்லியிருந்தோம். அதை வேண்டுமென்றே அவர்கள் தவிர்த்திருந்தார்கள் அரசியல் நோக்கத்திற்காக. அதை வந்து நம்முடைய முதலமைச்சர் போய் நம்ம இதை சொன்ன உடனே மீண்டும் நம்முடைய பிற்பட்டோர் பட்டியலில் வந்து திருப்பியும் 1A அகமுடியார், 1B துளுவன் தழுவன் தனியாக பிரித்து கொடுத்துட்டாரு. ஸோ பல்வேறு திட்டங்கள் நல்ல திட்டங்களை நமக்கு செஞ்சிருந்தாலும் சமுதாயத்திற்கு மிகவும் ரொம்ப பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்கள் அனைத்துக்கும் இந்த பார்த்திங்கன்னா இன்றைக்கி கல்வியில் வந்து மற்ற விஷயத்துலையும் எல்லாருமே படிக்க வைக்கிறதுக்கான நிறைய திட்டங்கள் எல்லாம் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. காலை உணவு திட்டம், அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு உதவித்தொகை போன்றவை பல பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே முதலியார் சமுதாயம் வேளாளர் சமுதாயம் தம் சமுதாயத்தை மட்டும் பார்க்காது, அனைத்து சமுதாய மக்களையும் நலனை தான் பார்க்கும். அப்படி பார்க்கும்போது இந்த முதலமைச்சருக்கு இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு, நம் சமுதாயத்துக்கு பல்வேறு திட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவை முழு மனதோடு ஆதரவு கொடுக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன். அதே போல் இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, பல்வேறு விஷயங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு ஒரு சிறப்பான செயல் திட்டங்கள் வரணும் அப்படின்னு நினைச்சா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம்
ஆட்சியில் அமரணும். அதே மாதிரி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராகி பல்வேறு திட்டங்கள், முக்கியமாக நம்முடைய திராவிட இயக்கத்தின் கொள்கைகளான அதிகாரத்தை மீட்டெடுத்ததற்கான கொள்கைகளான கல்வியில் சிறப்பாக செயல்படுவதற்கான மற்ற விஷயங்கள் எல்லாமே அவர் சிறப்பாக செயல்படுவதற்கு ஏற்படுத்துவதற்கு நம்முடைய அனைத்து முதலியார் வேளாளர் சமுதாயம் மட்டுமல்ல, அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு இந்த முறை வாக்களித்து பெருவாரியாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய ஆலோசனை கூட்டத்திலே இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே ஒரு அரசியலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா 10 தொகுதி 20 தொகுதி அப்படி தான் கொடுப்பாங்க ஒரு சமுதாயத்துக்கு. ஆனால் இந்த முறை 52 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நம் சமுதாயத்திற்காக ஒதுக்கியிருக்கிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு 29, முதலியார் அதாவது கவுண்டர் பட்டம் கொண்ட நம் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு 29 சட்டமன்ற தொகுதியும், அதே போல் 17 முதலியார் பட்டம் கொண்ட 17 தொகுதியும், கார்காத்த வேளாளருக்கு 2, சோழி வேளாளருக்கு 2, அந்த மாதிரி செங்குந்தர்களுக்கு 1 இப்படின்னு நம் சமுதாயத்தின் அத்தனை உட்பிரிவுகளுக்கும் இணைந்து 52 தொகுதிகள் அவர் இது பண்ணதுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களுக்கும் நமது அமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றொரு விஷயம் இந்த நேரத்தில் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா, இந்த பேட்டி மூலமாக நாங்கள் டாக்டர் சி நடேச முதலியாரால் தான் இந்த திராவிட இயக்கம் உருவானது 1912. பின்னர் அது பல பேர் தலைவர்கள் உருவாக்கினார்கள், பல பெயர்கள் மாற்றப்பட்டது. திராவிட கழகமாகவும் திராவிட முன்னேற்ற கழகமாகவும் பல பெயர்கள் மாற்றப்பட்டாலும் அதனுடைய ஆணிவேர், திராவிட இயக்கத்தின் ஆணிவேர் பார்த்திங்கன்னா டாக்டர் சி நடேச முதலியார். அவருக்கு அவருடைய பூங்கா அவருடைய தியாகராய நகரில் நடேசனர் பூங்கா இருக்குது. அதில் ஒரு சிலை வச்சுருக்காங்க. அது பாதி சிலை தான் இருக்குது. அதை முழு உருவ சிலையாக வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும், அதே போல் அவருடைய பேரில் அங்கே நடேசனார் கோட்டம், அதாவது வள்ளூர் கோட்டம் அப்படின்ற மாதிரி நடேசனார் கோட்டம் அப்படின்னு ஒன்று வச்சு அதில் இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்த அனைத்து தலைவர்களோட படங்களும் வைத்து மரியாதை செலுத்த வேண்டிய நேரம் இப்போது இருக்கிறது. அதனால் நாம் அதையும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். அதே போல் மற்ற விஷயங்கள், பல்வேறு திட்டங்கள், அதாவது பிற்பட்டோர் பட்டியலில் நமக்கு ஒரு உள் ஒதுக்கீடு கேட்டிருக்கோம். நாங்கள் எப்படி எம்பிசியில் வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு கேட்குறாங்களோ, அதே போல் பிற்பட்டோர் பட்டியலையும் ஏன்னா நம்மளோட கம்யூனிட்டி மிகப்பெரிய கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி மக்கள் பார்த்திங்கன்னா 8 கோடி மக்களில் 2 கோடி மக்கள் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அந்த இது படி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நமக்கு ஒரு 10% உள் ஒதுக்கீடு கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த கோரிக்கையும் வைக்கின்றோம். பல்வேறு விஷயங்கள் நடந்தாலும் இந்த 3 கோரிக்கையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு கோரிக்கையும் நான் இந்த நேரத்தில் இந்த பேரவை மூலமாக வைக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் என்ற ஒரு இதில் தான் ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா? அதே போல் அந்த மாடல் ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் சி நடேசனோட நினைவு நாளை திராவிடர் நாளாக கொண்ட இயக்கத்துக்கு கொண்டு அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம் ஆதரவு தெரிவித்தாலும் அதனை செயல்படுத்துவதற்கு நோக்கத்தாக இன்றைக்கு அண்ணா நகர், அதாவது அண்ணா பெயரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொகுதியான அண்ணா நகர் தொகுதிக்கு சிற்றரசு அவர்களை வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகம் நியமிக்கப்பட்டது. அவர் இன்றைக்கி நம்முடைய ஆதரவு கூட்டத்தில் நமக்கு வாக்கு கேட்டார். நம்ம சமுதாய மக்களிடையே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவருக்கு முழு ஆதரவோடு உறுதுணையோடு இருந்து அவரை வெற்றி பெற செய்வதோடு இல்லாமல் பெருவாரியாக வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற வைக்கணும். அதே மாதிரி சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு தாமு அன்பரசன் அண்ணா இருக்கிறாரு. அவரும் பெருவாரியாக வெற்றி பண்ண ஆலந்தூர் சட்டமன்றத்தில் டாக்டர் கிருத்திகா தேவின்னு சொல்லிட்டு தாம்பரத்தில் இருக்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு மகப்பேறு நல மருத்துவர். அவங்களும் பல்வேறு போராட்டங்களிடையே அவங்க வேட்பாளராக இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளார்கள். அவரும் வெற்றி பெற வேண்டும். இப்போ சிஎம்ஏ நம் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். அதனால் அவரும் பெருவாரியாக அவரும் முன்னாடி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் நம் சமுதாயத்தை சார்ந்தனால் நாம் அவருக்கு பெருவாரியாக வெற்றி பெறுவதற்குள் முழு ஆதரவோடு செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பேட்டி மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நம் சமுதாய உறவுகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த 52 தொகுதிகளிலும் நாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு நம் சமுதாய உறவுகள் முழு மனதோடு ஆதரவோடு செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.